ஆரம்பிச்சோமா? சேலத்துல கூட நடந்திருக்கு. ஆமா, ரொம்ப சிறப்பா சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா. சரி மேட்ருக்கு வாங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா மொக்கையா போடுறோம்னு பேசிக்கிருக்காங்க. அப்படியா? அது இன்ச் பை இன்ச்சு லிமிட் பை மினிட் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பண்ணா கொடுக்குறோம். அது கஷ்டமாச்சே. சரி விடு. அந்த சேலம் கூட்டத்துல போன கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டு இருப்பாங்க. வெயில் அடிச்சு. எந்த கூட்டத்துல தான் இறக்கல? சரி ஒண்ணு சொல்ல இந்த தடவை என்ன பண்ணலான்ட்டேன், நான் போயிட்டு குஷிட்ட பேசினேன். வெயிலே வராத மாதிரி கூடாரம் போட்டாங்க, சர்க்கஸ் கூடாரம். நீங்க அதை மட்டும் தான் சொன்னீங்க. ஜப்பான் டெக்னாலஜில அறுத்து விடுங்க நான் தான் சொன்னேன். புரியல எனக்கு. இப்ப நீங்க கூடாரம் வைங்கன்னு இல்லைங்க, நான் தான் ஜப்பான் டெக்னாலஜில வைங்கன்னு நான் தான் ஜப்பான் ஓனருக்கு போன் அடிச்சு. ஜப்பான் ஓனருக்கு? ஆமா, கிங்சான் குணமாக்கியா. அவரு கிங்சான் குணமாக்கியான்ற ஒருத்தர், அவரு நார்த் கொரியா, என் பேஸ்புக் ஃப்ரெண்டு. அவரை வச்சுதான் நான் வந்து இந்த ஜப்பான் டெக்னாலஜி கூரையை போட சொன்னேன். சரி, நீங்க நல்லா கவனிச்சீங்களா? இது நிர்வாகிமான கூட்டமா மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து டென்ட்டே போட்டாங்க. அப்படியா? தொண்டர் கூட்டமா இருந்தா சாவுகடா வெயில்ல அப்படின்னு அவங்க அப்படியே விட்டுருப்பாங்க. நிர்வாகி கூட்டமா மாறிடுச்சு. ஏன்னா நிர்வாகி தான் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆமா ஆமா. அப்ப அவங்கள சாவடிச்சிடாதீங்க, எவனாவது போட்டுக்கிட்டு தள்ளிட்டீங்கன்னா நாசமா போயிரும் கட்சி. அப்ப நீங்க வந்து எதையாவது முன்னோட்டமா செய்யுங்கன்னா. அப்ப புச்சி சொன்னாரு, எனக்குன்னு ஒரு லூசு பையன் இருக்கா, அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுறேன்னாரு. அந்த லூசு பையன் தான் வந்து டென்ட் போடலாம் ஐடியா கொடுத்துருக்கேன். அப்படியா? யாரு நீங்க தானே? அது இவர்தான் சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டென்ட் போட ஐடியா கொடுத்தேன். டென்ட் போட ஐடியா கொடுத்தோம்னா இது மாதிரி போட்டுருங்க, வெயில் வராத மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் பண்ணது சாமினா பந்தல் மாதிரி ஏதாவது போடுங்க. அந்த சாவு வீட்டுல போடுவாங்கல்ல, அது போட்டா ஆம்பியன்ஸா கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது ஆயிட்டு இருக்கு. சாமினா பந்தல் மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் இலை ஒழுங்கா அப்படியே பாடலாம் கட்டி ஐஸ் பெட்டி வச்சு எடுத்து எவனோ ஒருத்த ஓலை கொட்டாய போட சொன்னான். ஐயோ, கொளுத்தி விட்டுருவான். எவனாவது கதை கதை நீங்க பாருங்க மின்னுது பாருங்க அப்படின்னு கொளுத்தி விட்டுருவான். தளபதி அப்படின்னு கொளுத்தி விட்டான்னு வச்சுக்க. மேற்கூரையே இப்படியே ஜப்பான் டெக்னாலஜி திரும்ப அனுப்ப முடியுமான்லாம் தெரியாது. நாங்க வாங்கும் போதே சொல்லிதான் வாங்கணும். ஏங்க கொடுக்குற மாதிரி எல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிதான் வாங்கணும். இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்களா குறைக்கு? சொந்தமா வாங்கலையா? பாருங்க, பாதுகாப்பான இதுக்கு வந்து முதல்ல பாதுகாவலருக்கே பாதுகாப்பு இல்லைங்க நம்ம தளபதிக்கு. இல்லைங்க, இன்னைக்கு நம்ம தளபதி வீட்டுல இருந்து கிளம்பினாருங்க, வேலூர்ல இருந்து கிளம்பிட்டு முன்னாடி சீட்ல இருந்து பின்னாடி சீட்டுக்கு அதுக்கோ ஜம்ப் ஆயிருக்காப்ல. பின்னாடி இருந்து முன்னாடியே ஏதோ. அப்ப இவர் இறங்கின உடனே ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணுக்கு அடிக்கணும் போல இருக்கு, பைபாஸ்ல இறங்குவாங்க அப்படி ஏதோ நினைச்சிட்டு காவலர்களும் பின்னாடி இருக்கவங்க இறங்கிட்டான். பார்த்தா சீட்டு மாறுற ஜன்னல் சீட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி மாறிட்டாரு. எல்லாரும் ஏறிட்டாங்க, ஒரு காவலர் மட்டும் ரோட்ல விட்டு போயிட்டாங்க. அந்த ஆளு திருத்துருன்னு முடிக்கிறான். ஐயோ புசியானதே ரோட்ல விட்டுதான் போறாங்க. ஓடிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா? அது இல்லையா? நான் வந்து கேட்டேன், ஏங்க புசியானது ஓட ஓடுறீங்க? புசியானந்தோட பர்சனல் டாக்டரு என் ஃப்ரெண்டு. சரி, அவரு விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டேன். அப்ப அவரு வந்து சொல்லி இருக்காப்புல புசியானதுக்கு சுகர் அதிகமாயிருச்சு. ஆமா, அவர் நீங்க தயவு செய்து வாக்கிங் போக சொல்லுங்கன்னா, இல்ல நான் கட்சி வேலை தான் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காராம் புசியானது பாவத்தை. அதனாலதான் விஜய் அவர் நம்ம தளபதி வந்து அவர் ஓட விட்டுருக்காரு. பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு. இப்படி ஒரு மனுஷனை நம்ம இழக்க முடியுமா? கூட இருக்கவங்களே ஓட விட்டு சுகரை கம்மி பண்ண வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆளா? ஏன்னா தளபதி வீட்டுக்குள்ள ஓடுவாரு, இவர் வெளில ஒன்னாதான் இங்க வந்து கட்சி வேலை நடக்கும். இவரு வீட்டுக்குள்ள ஓட முடியாதுல்ல. இன்னைக்கு கூட வேலூர்ல தளபதி வரும்போது ஒருத்தன் வண்டிய தேய்ச்சுக்கிட்டு கீழே விழுதான். வண்டியெல்லாம் முதல்ல எடுக்கல, தேய்ச்சுக்கிட்டு அப்படிங்கிறான் தளபதிக்காக. அந்த மாதிரி ஒரு இது ஆளுங்களை கட்சிக்குள்ள வச்சிருக்கோம்னா பெரிய விஷயம்ல. ஆமா, ஆனா அப்படி அவ்வளவு ரசிகர்கள் இருந்தோம், அவ்வளவு தொண்டர்கள் இருந்தோம், விருப்பம் யாரும் திருப்பி தரல. அது ஒரு அத்தாச்சிய கையில வச்சு நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அத ஐயா நான் போய் 10,000 ரூபாய் கேக்குறாங்களா? யாரா 10,000 ரூபாய் 100 ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு 10,000 ஒரு ஃபார்ம் 10,000 ரூபானா 100 ஃபார்ம் எங்க போவான்? 10,000 இதுவா இது சர்டிபிகேட் அது வாங்கி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு வீட்டுல ஒரு மாசம் சம்பளம் தேவையா கொடுப்பான். அந்த மாதிரியா? அது இல்லையா, அதுல தளபதி போட்டோ வந்து அடிச்சிருக்காங்க. அத கட்சி ஆபீஸ்ல இருந்து வந்ததை முதல் சென்டிமெண்டா பாத்துக்கிட்டு ஒருத்தர் லேமினேஷன் போட்டு வீட்டுல மாட்டிருக்காங்க. சரியா, ஒண்ணு மாட்டினா பரவாயில்ல, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 100 ஃபார்ம் வாங்கி வச்சிருக்காங்களா? ஒண்ணு கூட திருப்பி தரலையே. ஒரு ஃபார்ம் 100 ரூபாய், அது ஃபார்ம் 100 ரூபாய், அது திருப்பி கொடுக்கும்போது 10,000 ரூபாய். இதுக்கே அவன் கடை வாங்கி தான் வாங்கிருப்பான். ஒரு ஃபார்ம் 100 ஃபார்ம் வாங்கினா கடை வாங்கி தான் வாங்கியிருப்பான். ஒரு ஃபார்முக்கு 10,000 ரூபானா அவன் கடன் வாங்கி கடனாளி வச்சுட்டு இருக்காரு. 2 கோடி கட்டுறது திருப்பி. ஐடியா யாரு கொடுத்தது முதல்ல? இல்லையா, அவங்க அந்த வேற மாதிரி பாக்குறாங்க அந்த ஃபார்ம. அந்த ஃபார்ம் அவங்க வேற மாதிரி பாக்குறாங்க, நீங்க அதை சென்டிமெண்டா பாக்குறாங்க. அதை
நீங்க சிறைக்கு போனதெல்லாம் ஒருத்தர் எழுதுறான், கையை கடிச்சிட்டு போனேன் அப்படின்னு எழுதுறான் அந்த சிறையில. ஆமா, ஜட்ஜ அசிங்கமா திட்டிட்டு போனான்னு ஒருத்தர் எழுதுறான். ஒரு பொண்ணை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளவு வெள்ளந்தியான ஆளா இருப்பாங்க பாரு. வெள்ளந்தியான ஆளுங்களெல்லாம் நாம வச்சுக்கிட்டு இந்த கட்சியை நடத்துறோம்னா நல்ல விஷயம். இப்ப இவங்கள மாதிரி ஆளுலாம் யாரு வரவேற்பா? புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன், 10,000 ஃபார்ம்ல வெறும் 30 ஃபார்ம் தான் வந்திருக்கு. இல்ல அந்த ஃபார்ம் கொடுக்கவே இல்லை, இவங்களே ஃபில் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அந்த ஃபார்மை வாங்கணும்? எது வேண்டாம், ஃபார்ம் எதுக்கு விட்டுருங்க. அப்படி இல்லையா, அது தனி கதை. அது யாராவது தேர்வு செஞ்சு இவங்களா தேர்வு செஞ்சுட்டு எப்பா உன் லாட்டரி நம்பர், உன் ஃபார்ம் நம்பருக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, நீ வாயா உன் ஃபார்ம் எடுத்துட்டு வாயா அப்படி சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து எழுதிப்பாங்க, கொடுத்துப்பாங்க. அந்த நேரத்துல அப்படி தேதியை கொடுத்துப்பாங்க. நம்ம தளபதி நான் ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க நடுரோட்ல. அது ஸ்டூடியோ சீக்கிரம் இப்ப தேர்தல்ல நிக்க வைக்கிறது ஒரு இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியா? நானும் கேள்விப்பட்டேன். என்ன இடம் சொல்லு பாப்போம். என்ன இடம்? நிக்க வேண்டியதுதானே? போடா லூசு, வேலை சரியா இருக்கியா? போடா இருக்குங்க, வேற சொல்லு பாப்போம். தான் ஏதோ விசாகப்பட்டினம்லாம் இல்லையா? வியட்நாம் இல்ல இல்ல வெனின்சுலான்னு. ஏன்டா நீங்க வீணே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ள வீ கூட இருக்கலாம்ல, ஒரு ஏரியா இருக்கலாம்ல. தொகுதிக்குள்ள வீ? வியாசர்பாடி பெரம்பூர் வீ. வியாசர்பாடி பெரம்பூரா? ஆமா. யோ சரி, வியாசர்பாடி வீல வருது சரி, பெரம்பூர் எங்க வீல வருது? இல்ல வியாசர்குள்ள வியாசர்பாடி வருது, வியாசர்பாடிக்குள்ள வீ வருது. எப்படி இப்படி வச்சுப்போமே? வட சென்னைக்குள்ள பெரம்பூர் வருது, வீக்குள்ள பெரம்பூர் தொகுதி வருது. அப்படி வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு லூசு கூமாட்டைங்களா நம்ம கட்சியில இல்ல, தெளிவா இருக்காங்க. அதனால பெரம்பூர்ல நிக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா பெரம்பூர்ல 3 ஓட்டா பிரிக்கிறோம் நம்ம. அப்படியா? ஆமாமா. தளபதி வந்து பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்னா பி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடு வந்து ஒரு சைடு பெரம்பூர்ல கிறிஸ்டின் ஓட்டு, சரி, ஒரு சைடுல முஸ்லீம் ஓட்டு, ஜமாலியா சைடு அப்படி தூக்கிடலாம், ஓட்டேரி அந்த சைடுல தூக்கிடலாம். சரி, அப்படி அந்த பக்கம் வியாசர்பாடி, சத்தியமூர்த்தி நகர், இந்த பிவி காலனி இங்க எல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட் ஓட்டு 3த்தையும் முடிச்சிடலாம். சரியான பிளானா இருக்கியா? அது இல்லாம இந்த வாட்டி திமுக அதிருப்தியில இருக்கு, வேற யாராவது கூட்டணி கட்சி கொடுக்கலான்னு பிளானு. நிறைய மாதிரி உள்ள போடுறாப்ல டம்மி தொகுதியை தேர்வு செஞ்சு. நம்ம தளபதிக்கு திராணி தில்லு இருந்துச்சுன்னா கரூர்ல நிக்கணும், சேப்பாக்குல நிக்கணும். ஆனா கெத்தா எங்க யோசிச்சு நின்னா இருப்பாரு. அதான் எங்க தளபதி. புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஆளே இல்லைங்க. கரூர்ல வீண் ஏதாவது ஏரியா இருக்கா? கரூர்ல வந்து அந்த வீசாலைன்னு இருக்கு, அங்கதான் பர்மிஷன் இருக்குல்ல, வீசாலை இருக்குல்ல, அங்க என்ன அசிங்கமா போயிரும், அதோட தேர்தல் வாழ்க்கையை நாசமா போயிரும். டெபாசிட் வாங்காம போயிட்டாரு. அதெல்லாம் தெளிவா யோசிச்சுதான் நிக்கிறாரு. அதுக்கு விட்டுற கூடாதியா, விட்டுறக்கூடாது. பக்காவான பிளான போட்டு கொடுத்து திருச்சியிலயும் ஒரு இடத்துல நிக்கிறாருங்க. திருச்சி நிக்கிறாரா? ஆமாமா, திருச்சியில விவேகானந்தர் திருநூறு ஒரு கூட. சரி சரி. அதனால திருச்சி ஒரு ஸ்பாட் 2 தொகுதியில் நிக்கிறாரு. ஒருவேளை இங்கே இந்த மண்ணக்காக விட்டாங்கன்னா வடச்சென்னையாள நம்ப முடியாது. கரெக்டா அவங்க தலைவரை தேர்வு செஞ்சு குத்தி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் நம்ம வந்து தளபதி நம்பி. அதனால அங்க அந்த பக்கம் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்டு அதிகமா இருக்கு. ஆமா, அங்க நின்னுக்கலாம். அப்படி பிளான் இருக்கு, நல்ல பிளான் இருக்கு. நல்ல திருட்டுத்தனமான பிளான் எல்லாம் கரெக்டா போடுறாருயா நம்ம தளபதி. சாதாரண ஆள் இல்ல அவரு. 2 தொகுதி மாறு பண்றாப்ல, கரெக்டா வந்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான். இதுக்கப்புறம் நீங்க விட்டுருங்க, தொகுதியை தேர்வு பண்ணதை விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் நான் ஜான மாத்திருங்கப்பா, தெரியல. நான் பாத்துக்கிறேன். பக்கத்திலே சேர்க்காதீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒருவேளை விஜய் தோத்துட்டாருன்னா அடுத்து வேற யாரையாவது கையில காலில் விழுந்து நம்ம ஆளை கான்ட்ராக்ட்ல பிடிக்கணும். அதுக்கு வேலையை பார்த்துள்ளீங்க. அதுக்கு ஆள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் தயவு செய்து பாருங்க, சீரியஸாவே சொல்றேன், தயவு செய்து பாருங்க. எல்ஜேகேன்னு ஒரு கட்சி இருக்காமா? ஐஜேகே இல்லடா, எல்ஜேகேன்னு ஒரு கட்சி வருதா? அவர் காலில் விழுந்தாவது அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்து கட்சியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நம்ம ஆதவோட மச்சான் அது பாண்டிச்சேரியில தானே இருக்கு. இங்க வர வச்சிருவோம். அவருக்கு கோடான கோடி தொண்டர்கள் இங்க தமிழ்நாட்டுல ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சும்மா எழுதிடுவோம். சரி, போன் கால் ஒண்ணு விட்டுருவோம் பாண்டிச்சேரி மாதிரி. சரி, நேற்று அந்த சேனல்ல ஒரு அம்மா வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு வந்து எழுதி கொடுக்கறது, ட்ரைனிங் பண்றது எல்லாமே நம்ம புட்சட்னி தான் வந்து துணை பொதுச் செயலாளர் போயிட்டு இருந்தோம்மா. போட எல்லாம் அவன் அரசியல பண்றான். உள்ளுக்குள்ள கேவலவாதிங்க. சொன்ன உடனே புசி மூஞ்சில ஆடல, அவ புசியும் இப்படி பாக்குறாங்க. இவரு
அப்படின்றது என்ன ஒரு அல்ப பாத்துக்க. அதான் எல்லாருக்கும் அவன் சீட்டை பத்த வைக்கிறது. அந்த அம்மா டைரக்டா சொன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது ட்ரைனிங் கொடுத்தது நம்ம புச்சட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்லுது. அதான் என்னமா அழுசுறீங்க. சரி பாப்போம் வேலூர் கூட்டம் என்ன சந்தி சிரிக்குதுன்னு பார்த்து நாளைக்கு இதே கான்செப்ட் முடிச்சா போடுவாங்க. சரி முடிச்சு கொடுங்க.